ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நல்ல மொறுமொருவான மசாலா டைமண்ட் கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மாவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 250 கிராம். மைதாவில் பண்ண வேண்டாம், வெறும் கோதுமை மாவில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, சோடா உப்பு. ஏன்னா நம்ம கோதுமை மாவு மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா சரியாக வந்துடும். ஆனால் கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் வரணும் அப்படின்னா மைதா மாவில் தான் வரும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு ரெண்டுமே சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பூண்டு, மிளகு, கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு வந்து 1/2 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் தேவைப்பட்டிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நான் இன்றைக்கி 10ஆக பிரிச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டாமல் நம்ம வந்து ஒரே இதாக பெருசாக விரித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒல்லியாக நம்மளால் விரிக்க வராது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் தூக்கி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணால் ஈஸியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மாவு தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா மெல்லிசாக விரிக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி 10 நம்ம விரித்து வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம கத்தி வச்சு இல்லைனா பீட்சா கட்டர் வச்சு இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம மாவு தேய்ச்சதுனால ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. அவ்வளோதான், எல்லாத்தையுமே அழகழகாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே நம்ம மாவு தேய்ச்சதுனால எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்லைட் பண்ணால் போதும், எல்லாம் அழகாக எண்ணெயில் போய் பொரிஞ்சிரும். அதே நேரம் எண்ணெயும் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். போட்டதும் நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், மேலே வரணும், அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதை வந்து அப்படியே ஒரு ஸ்லைட் பண்ணால் போதும், எல்லாமே அழகாக போய் பொரிஞ்சிரும். இது வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போல தான் ஆகும். நம்ம வந்து நல்லா மெல்லிசாக உருட்டிருக்கனால நல்லா பொரிஞ்சு அழகாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சாச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற பேட்சஸையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. டடா, நம்மளோட மசாலா டைமண்ட் கட்ஸ் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.